ரீசெண்டா க்ளவுட் பஸ்ட்ன்னு சொல்ற விஷயம் வந்து அதிகமா இந்தியால நடந்து கொண்டே இருக்கு. அந்த விஷயத்த எப்படி வந்து டேக்கிள் பண்ணணும்? அப்படி எந்த விஷயங்கள்லாம் டேக்கிள் பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி க்ளவுட் பஸ்ட ஸ்டாப் பண்ணிடலாம், நிப்பாட்ட முடியும். அப்படின்ற மாரி கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ண அந்த வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் க்ளவுட் பஸ்ட் அப்படின்ற மாரி என்னன்னு சொல்றேன். க்ளவுட் பஸ்ட்னா ஒண்ணுமே இல்ல. குறிப்பிட்ட இடத்துல அதிகமான ரெயின் ஃபால் பாவறதுதான். ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள 100 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர் அந்த மாரி ஒரு அதிகமான ஒரு சென்டிமீட்டரான மழைகள வந்து கொண்டு வந்து அந்த இடத்துல பெய்யறது தான் க்ளவுட் பர்ஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த க்ளவுட் பர்ஸ்ட் வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல எங்கெங்கெல்லாம் அதிகமா இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, காஷ்மீர்லயும், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ் அந்த மாரி சைடுல நார்த் சைடுல அதிகமா க்ளவுட் பர்ஸ்ட் நடந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, நெறைய பீப்பிள் வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க இதனால. மலைச்சரிவுகளும் நெறைய விஷயங்கள் வந்து ஃப்ளட் ஆகுறதுனால இன்னும் பீப்புள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த கிளவுட் பஸ்டுக்கான மெயின் ரீசன் என்ன? அப்படி ஏன் பர்ட்டிகுலரா அந்த இடத்துல மட்டும் நடக்கணும்? ஏன் தமிழ்நாட்டிலேயோ வேற இடத்துலயோ ஏன் நடக்க மாட்டேங்குது இந்த கிளவுட் பஸ்ட்? ஏன் இந்த பர்ட்டிகுலரா அந்த விஷயத்து நடக்கிறது எதனால அப்படின்னா, ஹிமாலயாஸ் இருக்கிறதுனால ஒரு ரீசன் ஆகும். ஹிமாலயாஸ்ல இருந்து இருக்கிற ஒரு விண்டு அந்த பக்கம் வர்றதுனாலும், நேச்சுரலா இருக்க இந்த பக்கம் விண்டு வந்து அந்த பக்கம் போறதுனாலும், கிளவுட் சைக்கிளிங் நடக்கிறதுனாலயும் கம்ப்ளீட்டா அந்த இடத்துல வந்து அதிகமான கிளவுட் பஸ்ட் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு ஜியோகிராபிக்கல் விஷயத்த பண்ணிட்டு இருக்கவங்க சொல்றாங்க. சரி, ஓகே ஃபைன். இதை எப்படி டாக்கிள் பண்ணலாம்? எப்படி இந்த விஷயங்கள் பண்ணா அந்த கிளவுட் பஸ்ஸை கம்ப்ளீட்டா நிப்பாட்ட முடியும்? என்னென்ன விஷயங்கள்லாம் மெஷர்மெண்ட் பண்ணணும் இதுக்கப்புறமா அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட், எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் அதிகமான பொல்யூஷன் ஏற்படுதுன்னு பார்ப்போம். அப்படி பொல்யூஷன் ஏற்படுற கண்ட்ரிஸ்லாம் யாரு, என்ன ஏதுன்னு பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பங்களாதேஷ் இருக்கும். 2வது இடம் 3வது இடத்துல அப்படி பார்க்கும்பொழுது பாகிஸ்தான் அண்ட் இந்தியா அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிஸ்ல எல்லாம் இருக்கு. எதனால இந்த கண்ட்ரிஸ்ல வந்து அதிகமான பொல்யூஷன் ஏற்படுது அப்படின்ற மாதிரி பார்க்கல. ஒரு வளர்ந்த நாடுகள்ல ஏன் பொல்யூஷன் இல்லை அப்படின்னு பார்ப்போம். வளர்ந்த நாடுகள் எல்லாமே வந்து கன்சியூம் பண்றாங்க. எல்லாருமே வந்து ஐடியும் டெக்னாலஜி அந்த மாதிரி விஷயத்த கொடுக்கறதுனால மேனுஃபேக்சரிங் அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்து கம்மியா இருக்கு. பட் இந்தியாவோ பங்களாதேஷோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாப்புலேஷன் வைஸ்லயும் அதிகமா இருக்கு. பாப்புலேஷன் டென்சிட்டி வைஸ்லயும் அதிகமா இருக்கு. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி விஷயத்துலயும் அதிகமா இருக்கு. இங்க இருந்து ப்ரொடியூஸ் பண்ற விஷயத்தனால அங்க போயிட்டு அதனால பொல்யூஷன் வரல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. அமெரிக்கால சொல்றாங்க, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியா கண்ட்ரிஸ் தான் அதிகமான பொல்யூஷன் ஏற்படுத்துது அப்படின்னு. பட் ஆனா இங்க அமெரிக்கால கம்பேர் பண்ண, அமெரிக்கால அந்த ப்ரொடக்ஷன் கிடையாது, மேனுஃபேக்சரிங் கிடையாது கம்பேர் டு இந்தியால பண்ற அளவுக்கு. ஆனா பொல்யூஷன் பண்ற விஷயத்தினால அதே மாதிரி கார்ஸ், வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி விஷயத்த கம்பேர் பண்ணாலும் அமெரிக்கா கிட்ட தான் அதிகமா இருக்கு. பட் ஆனா ப்ரொடக்ஷன் சைடுல அதிகமா இருக்கறனால இந்த இடத்துல டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்கறனால இந்தியா கிட்ட அதிகமான ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால இந்த பொல்யூஷன் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் இந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணும். பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இந்தியா மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த வெஹிக்கல் கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா ஒரு ஃபேக்டரிஸ்ல இருக்கிறத பொல்யூஷனை ஒரு வேல்யூ ஆடட் திங்ஸா மாத்தணும். ஃபர்ஸ்ட் அதிகமான பொல்யூஷன் வந்து எந்த சைடு நடக்குது அப்படின்னா ஃபேக்டரியில இருக்க விஷயத்தினால தான் நடக்குதே தவிர்த்து ஈவில வைக்கிறதாகட்டும், ஈவி வெஹிக்கிள்ஸ் கொண்டு வரதாகட்டும், அந்த மாதிரி அந்த விஷயங்கள் பண்றதுனால அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குமா? டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் இதே ஃபேக்டரியில இருக்க பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். கண்ட்ரோல் பண்றதுக்கான விஷயங்கள் வந்து 2 இது இருக்கு. அதுல இருக்க வெளிப்படுற கார்பன் எமிக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அந்த எமிக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து ஒரு இடத்துல சேகரிச்சு அந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் ஒரு டயருக்கான விஷயங்கள் கொடுக்கறதாகட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து புதுசான டெக்னாலஜி இருக்கு. அப்படி அந்த டெக்னாலஜி எல்லாமே கவர்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா நீங்க பண்ணணும் அந்த மாதிரி விஷயத்த கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா வந்து அந்த ஃபேக்டரியில் ஏற்படக்கூடிய பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் ஆகும். அப்படி ஆட்டோமேட்டிக்கலா ஃபேக்டரியில எமிஷனை வந்து கம்ப்ளீட்டா வேல்யூ ஆடட் ஒரு விஷயமா பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா வந்து இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகுறதுனால மேசிவா வந்து இந்தியாவோட பொல்யூஷனோட இது விஷயம் வந்து காட்டு மாசு. எஸ்பெஷலி டெல்லியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஜனவரி டிசம்பர் அந்த டைம்ல எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமிஷன் அதிகமா இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விஷயங்கள் அதிகமா இருக்கிறது கண்ட்ரோல் போறோம். அது மட்டும் இல்ல, வெஹிக்கல்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஈவி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஈவி கொண்டு வரதுக்கான விஷயங்கள் பார்க்கும் பொழுது ஈவில எப்படி வந்து சார்ஜ் ஆகுது, ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. ஒரு சில இடத்துல வந்து ஈவில வந்து எப்படி ஜெனரேட்டர் மூலமா வந்து
பெட்ரோல் ஊத்தி, டீசல் ஊத்தி அந்த மாரி விஷயத்த வந்து கொண்டு வந்து எரியப்படுத்தி ஒரு ஃபியூவலுக்கு பேட்டரி ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படின்ற மாரி ஒரு மெத்தட்ல சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி மட்டும் இல்ல, அதையுமே கார்பன் எமிஷன் நடக்க தான் செய்யுது. பட் அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்னது? இன்னும் எஃபெக்டிவா பண்ணாங்க அப்பன்னா, ஆட்டோமேட்டிக்கலா ஈவில இருக்க விஷயங்கள் வந்து கொண்டு வந்தாங்க அப்பன்னா, ஆட்டோமேட்டிக்கலா வந்து சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் இந்த 2 விஷயத்த பண்ணிட்டு 3வது விஷயம் தான் இம்பார்ட்டன்ட். அப்படி ஸ்ட்ராங்கான பாலிசிஸ்லாம் கொண்டு வந்தாங்க அப்பன்னா, நியூவான திங்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க அப்பன்னா, ஆட்டோமேட்டிக்கலா வந்து இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல கொண்டு பண்ணலாம். இது மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இந்த விஷயத்த பண்ணாம, இந்த வேர்ல்ட் லெவல்ல கொண்டு வந்தாங்க அப்பன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த குளோபல் வார்மிங் வந்து கம்மியாகும். அப்படி ஆட்டோமேட்டிக்கலா குளோபல் வார்மிங் வந்து ஹீட் ஆகுறத கம்மி பண்ணோம் அப்பன்னா, ஆட்டோமேட்டிக்கலா இந்த மாரி கிளவுட் பர்ஸ்ட் ஆகட்டும், நெறைய நேச்சுரல் கலாமிட்டீஸ் வந்து மேசிவா கம்மியாகும். அப்படி நேச்சுரல் கலாமிட்டீஸ் மேசிவா கம்மியாயிடுச்சு அப்பன்னா, இந்த மாரி பாதிப்பு அதிகமா இருக்கு. இன்னொரு விஷயம் கவர்ன்மெண்ட் சொல்றாங்க. இந்த மாரி அடிக்கடியாயே வந்து கிளவுட் பர்ஸ்ட் நடக்குது. இந்த விஷயத்த இன்னும் இப்ப ரீசென்ட் டைம்ல எப்படி டேக்கிள் பண்றது அப்படின்ற மாரி ஒரு ரிசர்ச் போயிட்டு இருக்கு. அந்த ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இருக்கிற இடத்துல வந்து எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் அந்த சாயில் வந்து ஒரு கரெக்டா இருக்கா? ஏன் பர்ட்டிகுலரா இந்த டைம்ல வந்து கேட்கறாங்க அப்படின்னா, சாயில்ல இருக்கிற விஷயத்துல வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து இதுக்கு முன்னாடி டேம் அந்த மாரி விஷயங்கள் வந்து ஒரு 200 இயர்ஸ் பிஃபோர் அந்த மாரி கிடையாது. செயற்கையா வந்து நீரை சேகரிச்சு வைக்கிறதாகட்டும், நிறைய விஷயங்கள் பண்றதுனாகட்டும், மரத்த கட் பண்றதாகட்டும், அந்த விஷயத்த பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா வந்து சாயில்ல இருக்க ஒரு கட்டியான தன்மைகள் வந்து இழந்து போகுது. அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, மலையில வந்து அதிகமான கட்டியான தன்மையில இருக்கிறனால வீடு கட்ட முடியுது. பட் அந்த விஷயங்கள் வந்து லூஸ் ஆயிட்டு இருக்கனால, இந்த ஈஸியா வந்து அந்த மண்ணு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன்து. அதனால வந்து ஒரு டவுன் ஆகிருது. அப்படின்ற மாரி விஷயம் சொல்றாங்க கவர்ன்மெண்ட். அப்படி சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கலா வந்து இந்த விஷயம்லாம் டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த மாரி பொல்யூஷன கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்ல, வேல்யூ ஆடட் விஷயமா குடுத்தாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலா பண்ண முடியும். 2வது விஷயம், அந்த சாயில் வந்து இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற பார்க்கும்பொழுது, ட்ரீஸ் அந்த மாரி விஷயத்த மட்டும் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாரி ஆல்ரெடி விஷயத்த வந்து ஒரு ட்ரீஸ கட் பண்ற மாரி இல்லாம, ட்ரீஸ வந்து வளர்க்கணும். எங்க அப்படின்னா, எஸ்பெஷலி மவுண்டன் ஏரியாஸ்ல. அப்படி மவுண்டன் ஏரியாஸ்ல வளர்க்கும்போது, அந்த சாயிலுக்கு இன்னும் கிரிப்னஸ் அதிகமா குடுக்கும். அப்படி கிரிப்னஸ் குடுத்தா அப்படின்னா, இன்னும் இந்த நிலச்சரிவுலேருந்து மேசிவா கம்மி பண்ணலாம். அப்படி இந்த மாரி இடத்துல வந்து எந்த இடத்துல நிலச்சரிவு நடக்குதோ, அந்த இடத்துல வந்து மேசிவா வந்து ஆம் சாயில் கிரிப்னஸ் இல்லனால தான் ஆயிருக்கு. அப்படி சாயில் கிரிப்னஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலா வந்து தடுக்க முடியும் இந்த விஷயத்த. இந்த 2 விஷயம் பண்ண ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்கலா அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆயிரும். நெக்ஸ்ட் சாயிலோட இம்பாக்ட் கம்மியாகும். ஆட்டோமேட்டிக்கலா அந்த விஷயம் வந்து கம்மியாகும். நிலத்தடி நீர் வந்து ஆட்டோமேட்டிக்கலா இன்கிரீஸ் ஆவறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அந்த சாயில்ல இருக்க விஷயங்கள் வந்து நார்மல் பேஸஸ்ல வந்து குடுத்தாங்க அப்பன்னா. அண்ட் இந்த விஷயங்கள் பண்ணா மொத்த குளோபல் வார்மிங் நல்லா இருக்கும். கிளவுட் பர்ஸ்டும் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.